வணக்கம். இன்னைக்கு கணிதம், அதாவது கணக்கு என்ற பாடத்தை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வெறுக்கிறாங்க. வரல என்பது வேறு விஷயம். பிடிக்கவே இல்ல. எனக்கு இப்ப கணக்கே வேண்டாம். அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். படிக்கிற காலத்துலயும் சரி, இப்பயும் சரி. அ இது ஒரு பெரிய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சவால்ன்னு கூட இந்த மாரி இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஏனென்றால், நம்ப வாழ்க்கை முறை கல்வி முறை மட்டும் இல்ல. வாழ்க்கை முறையே கணக்கை அடிப்படையாக வைத்து தான் இருக்கிறது. நீங்க இது எப்படின்னா, பிரிட்டிஷ் காலத்துல இருந்து நான் இன்னும் சொல்லப்போனா, நீங்க அந்த காலத்துல குருகுல கல்வி முறைய எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க இந்த மாரி ஸ்டாண்டர்ட் 5 சப்ஜெக்ட்லாம் கிடையாது. குரு அதிகமா சொல்லிக் குடுக்குறது இங்க சொல்றாங்க இல்லையா? இது இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி. இந்த 5 சப்ஜெக்ட் தான் நான் படிக்கிற காலத்துல. இதுவே ஒரு மிக தவறான ஒரு அணுகுமுறைன்னு சொல்லுவேன், இந்தியாவ பொறுத்தவரைக்கும். ஏன்னா, நீங்க இந்திய கல்வி முறையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அங்க கணக்குக்கெல்லாம் ஒண்ணும் பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் கிடையாது. அவங்களா விருப்பப்பட்டு ஆரியபட்டர், பாஸ்கரர் அவங்கலாம் அவங்களா பண்ணது. மோஸ்ட்லி அவங்க ம் லாங்குவேஜ், லிட்ரேச்சர் அதாவது ஆன்மீகம் அப்படின்ற அப்படிதான் போகும். நீங்க அது இன்னும் சொல்லப்போனா, நீங்க இந்த மாரி கணக்க ஒரு பெரிய பாடமா இன்னைக்கு இருக்கிற 3000, 2000 வருஷம் முன்னாடி வச்சிருந்தால், நமக்கு ஒரு கம்பர் கிடைத்திருக்கவே மாட்டார். கம்பர் மாரி ஒரு ஆள என்ன பண்ணியிருப்பாங்க, ஓரமா "யோவ் கணக்கு தெரியலையா? அதுனா ஏதோ கம்பராமாயணத்தலாம் வச்சுக்கிட்டு என்னய்யா பிழைக்க முடியும்?" வீட்லயே சொல்லுவேன், "கம்பராமாயணம் எழுதி என்ன பண்றது? வேஸ்ட். நமக்கு ஒரு கணக்கு படிச்சோம்னா 4 பேங்க்ல போய் வேலை பார்க்கலாம், சம்பாதிக்கலாம்." அப்படின்னு சொல்லி, அந்த காலத்துல கம்பரையே முடக்கி போட்டிருப்பாங்க. அவருடைய ஆர்வத்தையும், அவருடைய இலக்கிய திறமை இலக்கியமே வந்திருக்காது. இன்னும் சொல்லப்போனா, இப்போ நீங்க ஷேக்ஸ்பியர் காலத்துல அவ்வளோ டெவலப் ஆகல. சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி. மேக்ஸ் டெவலப் ஆகல. அதனால தான் நான் அங்கேயே ஷேக்ஸ்பியர் உருவான காரணம், பெர்னாட் ஷா அப்பலாம் அந்த காலத்துல பெர்னாட் ஷா, ஷேக்ஸ்பியர் இந்த மாரி ஆளுங்கலாம் பின்னி எடுப்பாங்க. அப்படியே மார்க் ட்வைனா இருக்கட்டும், சோ மெனி பீப்பிள்ஸ், லியோ டால்ஸ்டாய் இவங்களுடைய இலக்கியங்களெல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, அப்படியே மெய்மறந்து போலாம். இங்க சொல்லல, நான் கம்பரையோ, நான் பாரதியையோ சொல்லல, அங்கேயும் சொல்றேன். யோசிச்சு பாருங்க, பாரதி என்ன மார்க் கணக்குல நல்ல மார்க் வாங்கல, தமிழ்ல தான் மார்க் வாங்கியிருப்பார். ஆனால் அஃப்கோர்ஸ் கணக்குலயும் மார்க் வாங்குனது இருந்தாங்க, ராமானுஜம் இருந்தாரு. பட் பாரதியார் போன்றவர்கள் எல்லாம் நீங்கள் கணக்கை ரூலிங்கா வைத்தீர்கள் என்றால், பாரதி, கம்பன் எல்லாம் நீங்க தனியா இது பண்ண வேண்டியதுதான். அப்போ தமிழனுடைய அட்வான்டேஜ், இந்தியாவுடைய அட்வான்டேஜ் லாங்குவேஜ்ல தான் இருக்கு. கரெக்ட்டா? நீங்க அந்த லாங்குவேஜோட அட்வான்டேஜ் பிரிட்டிஷ்காரன் அத எடுத்துடுறான். ஏன் எடுக்கிறோம்? கணக்கு எப்போ அதிகமா பயன்பாட்டுக்கு வருதுன்னா, நம்ம பார்ட்டரிங் சிஸ்டம் அந்த காலத்துல அ பண்டக மாற்று முறைன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட இது இருக்கு, அது இருக்கு. மாத்திக்கலாம். இப்ப இதுல சந்தையில போய் அவ்வளோதான். இதுல ஒரு பெரிய கணக்கெல்லாம் தேவை கிடையாது. நீங்க மாடு பிடிக்கிறது கைய அப்படி விரல்லாம் வச்சுட்டு பண்ணா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்கிட்ட இவ்வளோ கோழி இருக்கு, உன்கிட்ட மாடு இருக்கு, உன்கிட்ட பயிரு இது தானியம் இருக்கு. அவ்வளோதான், மாத்திப்பாங்க. இது மிஞ்சி போனா ஆனா பெரிய பெரிய கணக்குகள் எல்லாம் இருந்தது. இல்லைன்னு சொல்ல வரல. நான் சொல்றது பாமர மக்களை, ஜெனரல் பப்ளிக்க பத்தி பேசுறது. அதிலும் குறிப்பாக இந்த கணக்கை விற்பவர்கள் அதிகமா பெண்கள் ரொம்ப அதிகமா உண்டு. ஏன்னா பெண்கள் அது பின்னாடி வரேன். ஏன்னா அவங்களுடைய பிரெயினே மோஸ்ட்லி லிங்குவிஸ்டிக் ப்ராசஸிங் தான். இப்போ இந்த கணக்கு ப்ராசஸ் பண்றது இது என்ன, நம்ப இந்த கணக்கு இவ்வளவு முக்கியமாக இருப்பதனால் தான், நீங்க கணக்கு எல்லாமே நம்ம ஒரு ஓரியன்டேஷன் தான். ஒவ்வொரு மனிதரும். ஒரு சில பேர் கணக்கு நல்லா வரும். ஒரு சில பேருக்கு லாங்குவேஜ் நல்லா வரும். ஒரு சில பேருக்கு மற்ற விஷயங்கள் நல்லா வரும். இப்ப இந்த கணக்கு நல்லா வரும் அப்படின்னு இருக்கிறவங்க வாழ்க்கையில ஜெயித்துக் கொண்டே போகலாம். அப்படித்தான் இருக்குது கல்வி மற்றும் வாழ்க்கை முறை. இதே நீங்க லாங்குவேஜ்ல நல்லா இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னதான் லாங்குவேஜ்ல நல்லா எக்ஸெல் பண்ணாலும், உங்களுக்கு பெரிய வேலை கிடைக்கிறதுக்கோ இதெல்லாம் இப்ப இருக்கிற கல்வி அத்தனையுமே கணக்கை அடிப்படையாக வைத்து தான் இருக்கிறது. அப்படியா? கரெக்ட்டா? அப்படி இருக்கும்போது இந்த கணக்க நீங்க ஏன் வெறுக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு இத வெறுக்கக்கூடாது என்பதற்கு முன்னாடி ஏன் வெறுக்கிறீர்கள் என்று தெரிந்தால் தானே அந்த வெறுப்ப நம்ம அவாய்ட் பண்ணிட்டு கணக்கும் படித்தாக வேண்டும். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையில ரோம் அண்ட் ரோமன் அட் ரோம் சொல்ற மாதிரி, இன்னைக்கு கணக்கு ரொம்ப முக்கியம்னா நம்ம கணக்கு படிச்சு தான் ஆகணும் இல்லையா? அதுக்காகத்தான் உங்களுக்கு அது ஒரு உதவி மாரி தான். ஆனால் கண்டிப்பாக இந்த குறைபாடு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா டிஸ்லெக்ஸியான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த டிஸ்லெக்ஸியா மாதிரி டிஸ்கால்குலியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டிஸ்லெக்ஸியானா லெக்சிகான் அப்படின்னா டிக்ஷனரி. வார்த்தைகள் சரியா வரல அப்படின்னா டிஸ்லெக்ஸியாங்கிற ஒரு குறைபாடு குழந்தைக்கு இருக்குன்னு அம்மா, அப்பா பதிவு பண்ணுவாங்க. ஆட்டிசம் மாதிரி. அது மாதிரி டிஸ்கால்குலியான்னு ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா ஒரு குறைபாடு. அதாவது சில குழந்தைங்களுக்கு இயற்கையிலேயே கணக்கு சரியா வராது. அதை ஐடென்டிஃபை பண்ணாம அத கொண்டு போய் கணக்கு வாத்தியார் ஸ்கூல்ல போட்டு அத படுத்து டார்ச்சர் பண்ணுவாங்க சில பேர்லாம். கணக்கு வரலையா, கணக்கு வரலையான்ட்டு. அது டிஸ்கால்குலியான்னு ஒரு குறைபாடு இருக்கிறது. அது மாதிரி சில பேருக்கு கணக்குல ஓரியன்டேஷன் இருக்காது. அது வேற, இது வேற.
அந்த ஓரியன்டேஷன் இல்லாமல் போகிறவங்களுக்கு ஓரியன்டேஷனுக்கு திருப்பணும். இப்போ வந்து நீங்கள் வந்து எப்படின்னா ஆர்ட்ஸில் வந்து ஆர்ட், மியூசிக் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஏன் அவ்வளோ ஓரியன்டேஷன் போகிறோம் அப்படின்னா திணிக்கிறது கிடையாது. இப்போ இன்னொரு இது என்னன்னா கணக்கு அதிகமாக திணிக்கப்படுகிறது இப்போது நம்ம பாடத்திட்டத்தில். ஏன்னா வாழ்க்கை முறையில் திணிக்கப்படுவது பாடத்திட்டத்தில் திணிக்கப்படுகிறது. நீங்கள் இதே திணிப்பை வந்து லாங்குவேஜஸ்ல நீ படிச்சு தான் ஆகணும் தமிழ் அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா படிக்க மாட்டாங்க. இது எப்படின்னா நீங்க ஒரு ரிபல் மாதிரி பசங்கள்லாம் நீங்க இதை பண்ணி ஆகணும் அப்படின்னா பண்ண மாட்டாங்க. அது மாதிரி நீங்க வந்து இங்கிலீஷ் படிச்சாகணும் அப்படின்னு சொல்றீங்க. கணக்கு படித்தாக வேண்டும் அப்படின்னு நீங்க கட்டாயப்படுத்துற மாதிரி மியூசிக்கையோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸையோ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸையோ நீங்கள் கட்டாயப்படுத்திங்கன்னா மியூசிக் மையம் பிடிக்காம போயிடும் பசங்களுக்கு. இயற்கை இதே அது மாதிரி நீங்க கட்டாயப்படுத்துறது தான் மிக மிக முக்கியமான காரணம். ஏன் கட்டாயப்படுத்துறோம்னா இது இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது. அது இல்லைன்னா ஏமாத்திடுவாங்க. இப்போ அப்போ என்ன ஆகுது, இப்போ மற்ற மொழி இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா மோஸ்ட்லி வந்து கணக்கை ஏன் வெறுக்கிறார்கள் என்றால் முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு கணக்கை வெறுப்பதற்கான காரணம் கணக்கு வாத்தியார்கள் தான். இதை வந்து நான் வந்து ரொம்ப வருத்தத்துடன் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் மற்ற வாத்தியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவ்லியாக இருப்பாங்க. என்னுடைய வரலாற்று வாத்தியார்னா அப்படியே எடுப்பார். அப்படியே இது மகாபாரத்தையும் ராமாயணத்தையும் அவங்க கிளாஸில் எடுப்பார். ஹிஸ்ட்ரி வாத்தியார் கிளாஸ் எடுக்கும்போது இது சொல்லுவார், தான் ஆடாவிட்டாலும் அப்படியே பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் அந்த அதெல்லாம் அப்படியே இது நடிச்சு காட்டுவார். அப்படியே என்னமோ நான் மகாபாரத யுத்தத்தில் இருக்கிற மாதிரியும் நேரில் அப்படியே அந்த அளவுக்கு பண்ணுவாங்க தமிழ் வாத்தியாருங்கெல்லாம். அப்படி அது மாதிரி நீங்கள் ஹிஸ்ட்ரி வாத்தியார் வந்து அப்படியே நேராக எடுத்துன்னு போயிடுவார். அலெக்சாண்டருக்கும் போரஸ்க்கும் சண்டை நடக்குது, இல்லை வந்து நம்ம ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழன்லாம் எப்படி ஆட்சி, இதெல்லாம் வந்து அப்படியே வரலாற்று களத்துக்கே எடுத்துகிட்டு போன மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கெப்பாசிட்டி உள்ள வரலாற்று ஆசிரியர்களை நான் பார்த்துருக்கேன். அதுலேயே எனக்கு வரலாறுல இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. அப்படி மாதிரி நீங்கள் வந்து இங்கிலீஷும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் எடுப்பாங்க. இதில் வந்து இன்னும் நிறைய அதில் என்னன்னா இங்கிலீஷ் தமிழ் எடுக்கிற வாத்தியாரங்கள் வந்து நிறைய ஜோக் அடிப்பாங்க. அவங்க அந்த ஜோக்ஸ் கேட்குறதுக்கு ஏன்னா லிட்ரேச்சரில் தான் அவங்களுக்கு ஜோக்ஸ் ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி அது மாதிரி அதாவது பாடகையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக எடுத்துகிட்டு போவாங்க. எப்படா வருண்டா இந்த ப்ரோக்ராம். இப்போ என்ன ஆகுது, இது என்ன பிரயோஜனம், நீ இதில் தமிழில் மார்க் வாங்கி என்ன பிரயோஜனம்? ஏன்னா இதில் இன்னொரு இது என்ன பண்ணீங்கன்னா ஒருதலை பட்சம் பயாஸ் என்னன்னா கணக்கில் மட்டும்தான் 100 மார்க் போடுவாங்க அந்த காலத்தில். மற்ற இதுலலாம் முழு மார்க் போட மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் தமிழை நல்லா எழுதினாலும் இங்கிலீஷ் நல்லா எழுதினாலும் சயின்ஸ் நல்லா 100 மார்க் கிடையாது, கணக்கில் மட்டும்தான் 100 மார்க். இப்படியெல்லாம் வைத்திருந்து ஸோ கணக்குக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏன் என்ன தப்பு 100 மார்க் போடல, எல்லாத்தையும் கரெக்டாக இருந்தால் 100 மார்க் போட வேண்டியதானே, ஆனாலும் குறைப்பார்கள். இதில் அப்படி இல்லை. நீங்கள் ஸ்டெப்ஸில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் உங்கள் ஆன்சர் கரெக்டாக வந்து 100 மார்க். எப்படி இதுவே ஒரு தவறான இதையும் இப்போ மாற்றிட்டு தான் சொல்கிறாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன், கணக்கை வந்து இப்படி வந்து மார்க்குக்காக படி, மார்க்குக்கு முழு மார்க் வாங்கின வாழ்க்கை, அதில் முழு மார்க் கிடைக்கும், அதில் பேங்க்கு போகலாம், ஐடிக்கு அதான் பேஸு, எல்லாத்துக்கும் கணக்கு தான் அடிப்படை, கணக்கு தான் அடிப்படைன்னு சொல்லி 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 கணக்கு மேல் ஒரு கோபம் வந்து விட்டது மாணவர்களுக்கு. சில மாணவர்களுக்கு, எல்லோருக்கும் சொல்லுவாங்க, இயற்கையாக சில பேருக்கு கணக்கு நல்லா வரும், அவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ், அது வேறு விஷயம். மோஸ்ட்லி பெண்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் கணக்கு என்பது. நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் வந்து இந்த கணக்கு மேலே வந்து இந்த மாதிரி திணிப்பது மட்டுமல்லாமல் எப்போவுமே கணக்கு வாத்தியாரும் வந்து கொஞ்சம் அவர் இதுவாக இருப்பார். எங்கள் இன்ஜினியரிங் படிக்கிற இதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இந்த மாதிரி சப்ஜெக்ட் அது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னு சப்ஜெக்ட்லாம் சில ட்ரை சப்ஜெக்ட்லாம் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு. அப்படியே நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அவர் வந்து வாழ்க்கையில் வந்து இவருக்கு வந்து எந்த விதமான உணர்ச்சிகளே கிடையாதா, இவருக்கு வாழ்க்கையில் ஆசாபாசமே கிடையாதா, இவர் மனிதன் தானா அப்படின்லாம் கூட நாங்கள் ஆச்சரியப்படுவோம். அப்படி இருக்கும். ஒரு கிளாஸ் எடுக்கும்போது வெறும் கணக்கு போடுவார், இது பண்ணுவார். ஒரு பையன் வந்து திடீர்னு எழுந்து கேள்வி கேட்டோன்னா திடீர்னு ரொம்ப கேள்வி கேட்காத, ரொம்ப படிச்சேன்னா புத்தி இதுவாகிட்டு அதுக்கு ஒரு கிராஃப் போட்டு காட்டுறாரு. படிப்பு அது போட்டு அதுக்கும் ஒரு கிராஃப், அதாவது ரொம்ப படித்தா பைத்தியம் பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு கூட அவர் கணக்கில் ஒரு கிராஃப் போட்டு காட்டுறாரு. அந்த அளவுக்கு பாடத்திட்டம். இந்த மாதிரி கணக்கு வாத்தியாருங்க வந்து பேசுகிறதே கணக்காக தான் இருக்கும் பேசுகிறது. அவங்கக்கிட்ட வந்து என்னன்னா அவங்க வந்து ஒரு டெரரைஸ் பண்ணி விட்டுருவாங்க.
இது வந்து டேய் நீ மட்டும் கணக்கு விழாக்கு வாங்கல, நீ நடு ரோட்ல நிப்ப. சாபம்லாம் விடுவாங்க. நான் கணக்கு அவ்வளோதான். உனக்கு இன்ஜினியரிங் கிடைக்காது, உனக்கு இது கிடைக்காது, அது கிடைக்காது. என்னன்னா நான் பண்ணணுமோ அந்த கணக்க வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட தன் கிட்ட இருக்கிற கணக்கு அறிவை வைத்து மாணவர்களை ஒரு பிளாக்மெயிலிங்கே பண்ணிட்டு இருந்தாங்க வாத்தியாருங்க. இதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, தமிழ் வாத்தியாருங்களுக்குலாம் அந்த கையில் பெரிய ஆயுதம்லாம் ஒன்றும் இல்லையே, அதனால ஜாலியாக சொல்லி தருவாங்க. நீ படித்தா படி, உன் இன்ட்ரெஸ்ட்டில் நீ படித்து பெரிய கம்பர் ஆகலாம், இல்லை பாரதியார் ஆகலாம், நீ என்ன வேணா ஆயிக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை தான் அவ்வளோ நல்லா படிப்பான் பசங்க. ஸோ இந்த அவர்ஷனை கொண்டு வரதுக்கு காரணம் அவர்கள் இந்த வாத்தியாருங்களுடைய ஆட்டிடியூட். அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த இதுவே இருக்காது, இந்த அப்ரோச் ஒரு ஹியூமனிஸ்டிக் அப்ரோச்சே இருக்காது. அப்புறம் தானே இது ஒரு கலகலப்பாக பேசுறது பேசி எத்தனைன்னா நீங்கள் வந்து நான் என்னென்னு சொல்ல போகிறேன், மற்ற மொழிகள்லாம் வந்து வாத்தியார் கூட போட்டி போட்டு வீட்லேயும் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அதனால தான் மற்ற மொழிகளில் இப்போ வீட்டில் வந்து வாத்தியாரை சொல்லி கொடுக்குறதா கூட வீட்டில் வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த இந்த காலத்துலேயும் தான் கொஞ்சமே சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, டேய் பெரியவங்க கிட்ட ஒழுங்காக பேசணும், மரியாதையாக பேசணும், புரியுதா அப்படின்னு அப்பா அம்மா சொல்லி தருவாங்க. அதே மாதிரி இங்கே சிகரெட் பிடிக்கக்கூடாது. ஏன் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இளைஞர்கள் வீட்டுக்குள்ளே சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, வெளியில் வேணா பிடிப்பாங்க. வாத்தியார் முன்னாடி கூட பிடிப்பாங்க, அப்பா அம்மா முன்னாடி. வாத்தியார் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த விஷயங்கள் எல்லாம் வீட்டில் சொல்லி தருவாங்க. அதுவும் அம்மா வந்து என்னென்னலாம் சொல்லி தராங்களோ. இப்போ எனக்கு வந்து கணக்கு என்பது ஒரு பிரபஞ்சத்தின் மொழி என்றால் அது ஒரு மொழி தான். இப்போ சில பேருக்கு மொழியே பிடிக்காது, இங்கிலீஷ் எதுக்குடா பிடிக்கணும், இங்கிலீஷ்காரன் வந்து ஆண்டான். இப்போ நான் சொல்கிறத கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோவை கேட்டால் பசங்க கணக்கு எதுக்கு சார் படிக்கணும், பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்து விட்டது, எதுக்கு கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேங்கிங்கு பணம் மட்டும் இல்லை அப்படின்னா, நல்ல வேலை அந்த பணம்ன்ற ஒரு ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக தான் பசங்க கணக்கு படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன், இந்த பிரபஞ்ச மொழி இப்போ மற்ற மொழியெல்லாம் வேண்டாம், ஹிந்தி வேண்டாம், இங்கிலீஷ் வேண்டாம்னு சொல்கிற மாதிரி, இப்போ நான் இது ஒரு பிரபஞ்ச மொழின்னா இது அப்போ மொழியே அது வேண்டாம் வேண்டாம் கணக்கு அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு நான் என்ன சொல்ல வரேன், பிரபஞ்ச மொழி என்றால் எல்லாமே கணக்கு தான், எல்லாமே கணக்கு தான். இது கணக்கு அடிப்படை. இன்னைக்கு ஏஐயில் ஆரம்பித்து அந்த காலத்தில் நம்ம ஆரியப்பட்டது இது வானத்தில் சந்திர சூரியன் இருக்கிற இந்த திசை இது தூரத்தை கணிச்சா எல்லாமே கணக்கு தான். கோல்டன் ரேஷியோ இருக்குது, இயற்கையே கணக்கில் தான் இருக்குது. ஃபிபனாச்சி சீரீஸு நீங்கள் என்னவா இருந்தாலும் அதை கணக்காக மாற்றிவிடலாம். ஈவன் நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ், பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், ஈகாலஜி, எவல்யூஷன், என்ன பிரான்ச் நீங்கள் சொல்லுங்கள், இன்ஜினியரிங் இருக்கட்டும், எதுவாக அந்த சயின்ஸாக இருக்கட்டும், அது கணக்கின் அடிப்படையில் தான் எல்லாமே கட்டப்பட்டிருக்கிறது. எல்லா படிப்புடைய கோட்டைகளும் பிரிக் பேசிக் செல்லு. அது மனிதனுக்கு உடம்புக்கு பேசிக் வந்து செல்லுன்னா, படிப்புக்கு ஒரு கட்டிடத்துக்கு செங்கல் அப்படின்னா அந்த செங்கல் தான் எண்கள். அந்த சயின்ஸுக்கு அதே மாதிரி செல்கள் மாதிரி இப்போ கல்வி என்ற உடல்னா இந்த கணிதம் எடுத்து விட்டால் இப்போ இருக்கும் கல்வியே கிடையாது. அதனால் தான் நீங்கள் கணக்கை வெறுக்கக்கூடாது. இப்போ என்னென்னா, இதுக்கு வீட்டில் வந்து இருக்கிறவங்க வந்து இதை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி என் பசங்களுக்கு டிஸ்கால்குலியா இருக்குது அப்படின்னா அதையும் புரிஞ்சுக்கணும். டிஸ்லெக்ஸியா இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி குறைபாடு இருக்கிறது அதெல்லாம் சரி பண்ணிட்டு, இல்லை இது அதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வந்து கணக்கை வந்து நல்லா அழகாக சொல்லி கொடுக்கலாம். இப்போ வந்து கடைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வா, இந்தா உங்ககிட்ட 10 ரூபா கொடுக்குறேன், பழம் எவ்வளோன்னு கேளு, ஒரு பழம் எவ்வளோன்னு கேளு, அத்தனை 3 பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வாங்கினேன், இதை வாங்கினேன் அப்படின்னு கேட்கும்பொழுது நீங்கள் வந்து கணக்கு மெதுவாக சொல்லித்தரீங்க. அந்த கணக்கை பத்திரமா எடுத்து வை. ஏன்னா நாளைக்கு இப்போ 3 ரூபா வச்சுருக்க இல்லையா, நாளைக்கு அதில் 2 பழம் வாங்க, இப்படிலாம் நீங்கள் புதுசு கணக்கை வந்து மறைமுகமாக வேலை வாங்குவது போல் கணக்கை சொல்லித்தர வேண்டும். அதே மாதிரி நீ உங்ககிட்ட ஒரு 4 சாக்லேட் கொடுத்துருக்கேன், அவனுக்கு 2 சாக்லேட்டை கொடு, இப்படி கணக்கு சொல்லி கொடுத்து பாருங்கள். பெண் குழந்தைங்க கூட கணக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, அதாவது நீங்கள் 4 சாக்லேட் கொடுத்துருக்கேன், 2 சாக்லேட்டு நீ வச்சுக்கோ, 2 சாக்லேட்டு அக்காவுக்கு கொடு, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது இப்படி கணக்கு சொல்லித்தராங்க. இந்த மாதிரி லாங்குவேஜ் சொல்லித்தரோம்ல, பெரியவங்க கிட்ட ஒழுங்காக பேசணும், இவங்க கிட்ட இல்லை. அதுவும் இன்னும் சொல்ல போனால் சயின்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சம் சொல்லித்தரோம். நம்ம சொல்லித்தர சயின்ஸு ஃபேக்டாக தப்பான்னு கிடையாது, பட் இட் இஸ் அ சயின்ஸ் ஒன்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், அதில் நம்ம வந்து வெயில் நேரத்தில்
இந்த டயத்துல வந்து வெளியில போகக்கூடாது. ஏன்னா அந்த டயத்துல தான் உங்களுக்கு ரேடியேஷன் அதிகமாகும். சயின்டிஃபிக்கா நெறையா சொல்லுவாங்க. அதிகாலை எழுந்திருக்கணும். அப்ப ஓசோன் இதெல்லாம் இருக்கும். அது மாதிரி எப்படி அந்த வாழ்க்கை நடைமுறை, லாங்குவேஜஸ், மாரல் சயின்ஸ் அது மாரி வீட்ல மெதுவாக வந்து பேங்க்குக்கு கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு இந்த பணத்த ஹேண்டில் பண்றது மட்டும் இல்ல, பொதுவாகவே கணக்கு வர ஆரம்பித்து விடும். இந்தா உன்ட்ட குடுத்துட்டேன். நீயே பார்த்து செலவு பண்ணிக்கோ. அப்படிங்கிறபோது நீயே தூக்கி மாறி ஏறேன்னு சொல்றது வந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லாமல் அவர்களை இன்வால்வ் செய்ய வேண்டும். நீங்க வந்து ஒரு இத குடுத்துட்டு, இதோ அவனுக்கு இவ்வளோ கட்டணும். புக்ஸ்க்கு இவ்வளோ. எவ்வளோ புக்ஸு? இவ்வளோ வாங்கு. அவ்வளோ வாங்கு. இவ்வளோ வாங்கு. கேள்விகள் நெறைய நீங்க கேட்க கேட்க என்ன ஆகும், உங்களுக்கு பதில் சொல்வதற்காகவே அவர்கள் கணக்கு போட ஆரம்பிப்பார்கள். இப்ப இன்னும் அவனுக்கு ஈவன் சில பேர் இதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, இப்ப அவன் கமிஷன் அடிக்கணும்னா கூட கணக்கு போட்டு தான் கமிஷன் அடிக்க முடியும். இப்ப கணக்கு கேட்காத தந்தை கிட்ட நீங்க இஷ்டத்துக்கு பணத்த அடிக்கலாம். இதே கணக்கு கேட்குறாங்க, அதுக்கு அவன் அடிக்க தான் செய்வாங்க பசங்க. என்னன்னா கணக்கு சொல்லுவாங்க. "அப்பா இல்லப்பா அங்க போனேன். அங்க ரூ. 2 கேட்டான் அவன்." அப்படி இப்படின்னு சொல்லி இவன் ரூ. 2 வேற ஏதாவது வாங்குவான். சினிமாவுக்கு போவான். இல்ல இன்னும் என்ன பண்ணிப்பான். அது மாதிரி கணக்கு கணக்கு கேட்டதனால் தான் ஒருவர் இன்றைக்கு தமிழ்நாட்டை 15 வருடம் ஆட்சி செய்தார். யார் அவர்? என்.ஜி. ராமச்சந்திரன். அவர் எம்ஜிஆர் இருக்காரு பார்த்தீங்களா? அவர் கணக்கு தான் கேட்டார். அவரே பொருளாளர். அவர் தான் கணக்கு கொடு அப்படின்னார். உடனே கணக்கு குடுக்கறதுக்கு எதுக்கு கணக்கு குடுக்கணும்? இவங்க மட்டும் அன்னைக்கு எம்ஜிஆர் வெளியில போறத ரொம்ப ஈஸியா தடுத்திருக்கலாம். எப்படின்னா, கணக்கு தானே கேட்ட, சோ சார் சொல்லுவாரு இதுதான். போற இடத்துல எல்லாம் போய் நின்னு இருக்கணும். ஷூட்டிங் போய் இந்தாங்க கணக்கு, கேட்டீங்களா கணக்கு, படிங்க. பெரிய பெரிய வால்யூமா எல்லா கணக்கையும் கொண்டு போய் நீங்க குடுத்துருந்தீங்கன்னா, அவருக்கு போதும்ப்பா வேணாம். என்னால இந்த கணக்கெல்லாம் பார்க்க முடியல. ரைட் ஓகே. நான் ஒத்துக்கிறேன். நீங்க அப்படின்ட்டு அவரே விட்டுருவாரு. அத விட்டுட்டு இவங்க எப்படி நீங்க கணக்கு கேட்கலாம்? அதுதான் அவருக்கு அதனால வெளியே வந்து பெரிய மனிதராகினார். கணக்கு கேட்டதுனால. அது மாதிரி இன்னைக்கு நீங்க கணக்கு கேட்டு பாருங்க. எல்லாருக்குமே கோவம் வரும். ரொம்ப கோவம் வரும். அதுவும் பொண்டாட்டி சாரி வீட்ல வந்து வைஃப் வந்து கணக்கு கேட்கும்போது தான் பெரிய சண்டைகள்லாம் வரும். அதே மாதிரி கணக்கு கொடுக்காத போது தான் எல்லாமே கணக்கு தான். இப்போ ஈவன் குடும்ப வாழ்க்கையே கணக்கில் தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ கொண்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நீங்கள் வந்து சம்பாதிக்கிறது, வாழ்க்கை நடத்துறது எல்லாத்துலேயும் கணக்கு இருக்கும்பொழுது அதை அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கணும். சின்ன பசங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் செலவு பண்ணக்கூடாது. நான் இப்படிலாம் செலவு பண்ணி தான் இன்றைக்கி வந்து கஷ்டமாக இருக்குது. நீ இப்போ இது கொஞ்சம் ஒரு 10% எடுத்து சேர்த்து வைக்கணும். அந்த வெறும் அந்த கதையெல்லாம் லிட்ரேச்சர் கதையெல்லாம் சொன்னால் பத்தாது. எவ்வளோ எடுத்து வைக்கணும்? என்ன எடுத்து வைக்கணும்? எதுக்கு எவ்வளோ தேவைப்படும்? இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களிலும் இப்ப அதெல்லாம் நீங்க வந்து அதான் பாருங்களேன், நீங்க நெறைய சமையல் செய்றவங்களுக்கு வந்து எவ்வளோ அரிசி வேணும்? சமைக்கிறதுக்கு. எவ்வளோ வந்து காய்கறிகள் வாங்கணும்? அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும். நீங்க வந்து இந்த ஆட்டிட்யூட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மாரி கணக்கு பார்க்குறவங்க தான் நான் எல்லா இதுலயும் சக்சஸ்ஃபுல்லா வராங்க. எவ்வளோ கட்டடத்துல எவ்வளோ செங்கல் பண்ணணும்? அது மாதிரி. அதனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கணக்கு குறைபாடு நம்ம வாழ்க்கை கணக்கை வெறுப்பதற்கு முக்கியமான காரணம் வாத்தியார். 2வது காரணம் வந்து கணக்கை எடுத்துச் சென்ற விதம். 3வது காரணம் வீட்டில் கணக்கு சொல்லிக் கொடுக்காதது. 4வது காரணம் கணக்க வந்து நீங்க ஒரு பயமுறுத்துறது, இல்ல ஒரு கம்பல்ஷன் அப்படிங்கிறது. 5வது காரணம் நீங்க இதுக்கு மேல நான் 5க்கு மேல நான் சொல்ல வரல. 5வது காரணம் என்ன என்றால் ஓரியன்டேஷன். மாணவர்களை அதில் இன்ட்ரெஸ்ட் திருப்புறது. இதுக்கு மேல நான் 5க்கு மேல நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் கணக்குலயே நீங்க 1, 2, 3 வரைக்கும் தான் யூசுவலா நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. 4க்கு ஒரு 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 மீன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 ஃபிஷ், 3 ஃபிஷ். 4 ஃபிஷ்ன்னா ஸ்கூல்னு சொல்லுவாங்க. கூட்டமான இருக்கிற மீனுக்கு பேர் ஸ்கூல்னு பேர். அது என்னன்னா 3 வரைக்கும் தான் மீன் கணக்கு. 1 இஸ் அ ஃப்ரெண்ட், 2 இஸ் சொல்லுவாங்க இல்லையா? 1 இஸ் அ லோன், 2 இஸ் அ ஃப்ரெண்ட்ஸ், 3 இஸ் அ கம்பெனி, 4 இஸ் அ க்ரௌட். அது மாதிரி 4க்கு மேலேயே நம் மனிதர்களாலேயே கணக்கு போட முடியாது. அது ஒரு பயாஸ் இருக்கு. நீங்க வந்து நீங்க 1, 2, 3 பாருங்களேன் ஈஸியா இருக்கும். 4லேருந்து ஆரம்பிக்கும் போது எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். 4, 5, 6 அப்படின்னும் போது அது ஒரு நிறைய அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த நெறையாங்கிற இடத்த வந்து அதை எப்படி பிரேக் பண்றது? சங்க்ஸ். இப்போ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் குடுக்கறதுக்கு மூலமா இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 பெரிய நம்பர் பிரேக்கிங் இன்டு சங்க்ஸ்ன்னு ஒரு ஐடியா இருக்குது. அது எப்படின்னா நீங்க வந்து உதாரணத்துக்கு இப்போ 10 இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து பெரிய நம்பர் 10 நம்பர்னா 683, 783, 483
பிரிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் பிரேக்கிங் இன்டூ செயின்ஸ். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாரி ஒரு கணக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அத லிட்டர்ஸ்ல ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 4, 7, 8, 9 இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். 4 4 இப்போ நீங்க வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 குதிரையில 2 பேர் 8 பேர் உட்கார்ந்துக்கிட்டு, ஆளுக்கு 3 பைய எடுத்துக்கிட்டு, அ எல்லா 8 டைரக்ஷன்லயும் 8 திசையிலயும் போறாங்க. இப்படி ஒரு கதைய நீங்க ஏற்படுத்திங்கன்னா 4, 3, 7 இது மாதிரி நிமோனிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இது மாதிரி இப்போ ஒரு ஒண்ணும் இல்ல. இப்போ எவரெஸ்ட்டுடைய ஹைட் என்ன அப்படின்னா, 8488 8 8888 மீட்டர் 888 மீட்டர்னு வரும். 8 8 எடுத்து வச்சா 4 8ல போயிடலாம். 8848 மீட்டர்ங்கிறத தமிழ்ல 8 8 எடுத்து வச்சா 4 8ல எவரெஸ்ட் மேல ஏத்தி விட்டுடலாம். இப்ப பாருங்க ஸோ எவரெஸ்டுடைய ஹைட் 8848 ஃபீட் மீட்டர். இந்த மாதிரி கணக்கை நீங்கள் இதுவாக மாத்திக்கலாம். ஒரு அப்ஸ்ட்ராக்ட்ங்கிற லெவல்ல ஒரு லிட்ரேச்சர் வார்த்தைகள் கொடுத்து எதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதை கணக்குக்கு ரிலேட் பண்ணிக்கணும். இப்போ அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? 3 நம்பர் 5ங்கிறது நம்பர்னு நினைச்சுக்காங்க. பஞ்சபூதம் 5 அந்த மாதிரி 3 ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கு. நீங்க 1ல ஆரம்பிச்சு 9 வரைக்கும் நீங்க இதுல நம்ம ஹிந்து இதுல இந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கா 1 ஒருவனே இறைவன், 2 பேர் ஆண் பெண், 3 அப்போ 3ங்கிறது 3 உலோகங்கள். அது மாதிரி 4 அப்படின்னா 4 வேதங்கள், 5 அப்படின்னா பஞ்சபூதங்கள், 6 சுவைகள், 7 ரிஷிகள், 8 அப்படின்னு 8 திசைகள், 9 கிரகங்கள், 10 மாதங்கள். அதே மாதிரி நீங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு வார்த்தைகளையும் எப்படியாவது நீங்க கணக்கை வைத்து தான் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற போது அதை விருப்பதை விட்டுவிட்டு, இப்போ நீங்க சொல்றீங்க பேச்சுக்கு சொல்றோம் இல்லையா? கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, பிடிக்கலைனாலும் வாழ்ந்து தானே ஆகணும். அது மாதிரி அஃப்கோர்ஸ் அப்படின்லாம் இல்லை. பட் ஆனாலும் சரியான இது வந்து இது கிடைக்கிறத விட்டுட்டு கிடைச்சத வச்சு திருப்தி அடைகிறது தான் வாழ்க்கை. அதுதான் அந்த நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம். அதனால் நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து திருப்தி அடைத்து அதை வைத்து சந்தோஷப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த வாழ்க்கையில கணக்கு நம்ம போட்டாக வேண்டும் என்றால் கணக்கை படிப்பதற்கு தான் வழி பார்க்க வேண்டுமே, அதை வெறுப்பதற்கு காரணங்கள் இருந்தாலும் இருக்கக்கூடாது. நீங்களாக தான் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும். மற்றவங்க அதை சொல்லிக் கொடுக்கலனாலும் நான் வந்து உங்களுக்கு கணக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணுங்கிறதுக்காக கணக்கு மேலே வெறுப்பு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சொன்னேன். நீங்கள் இதையே காரணமாக வைத்து எனக்கு டிஸ்கால்குலியா என்று ஒரு புதிதாக ஒன்று இருக்கிறது, நான் சொன்னேன்லாம் சொல்லி கொண்டு அவாய்ட் பண்ண பார்க்காதீங்க. கஷ்டம்தான், இருந்தாலும் ஈஸி. எல்லாமே பழக ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். அது மாதிரி கணக்கும் இது பழக்கத்தில் ரொம்ப ஈஸியாக வசப்படும். பிரபஞ்சத்தின் மொழி என்று சொன்னேன். இந்த மொழியை கற்றுக்கொண்டால் எல்லாம் இந்த பூமியில் மட்டும்தான் பேசுறதுக்கு மொழி. கணக்கு தெரிஞ்சா எந்த கிரகத்திலையும் மனிதன் வாழ்க்கையை ஓட்டலாம். செவ்வாய் பொறுத்து கூட கணக்கு தான். அது மாதிரி கணக்கு தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. ஈவன் கடவுளை 108 மந்திரம் சொல்றோம். எல்லாமே எதை எடுத்தாலும் கணக்கு இல்லையாவிட்டால் வாழ முடியாது. அப்படி என்றால் அந்த கணக்கை வெறுப்பதை விட்டுவிட்டு காரணங்களை தேடுவதை விட்டுவிட்டு நாம் கணக்கை எப்படி எளிய முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை போட்டிருக்கிறேன். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது போல மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வழக்கம் போல சொல்கிறதான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய எண்ணிக்கை வரணும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். நிறைய பேர் பாருங்கள் என்னுடைய வீடியோ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.